ஒவ்வொன்றாக நமக்கு எழுகிற கேள்வி, வாக்காளர்களில் போலி வாக்காளர்கள் எப்படி வந்தார்கள்? இந்த போலி வாக்காளர்கள் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு எப்போது தெரிய வந்தது? போலி வாக்காளர்கள் கணக்கில்லாது இருக்கிறார்கள் என்பதை இப்போதுதான் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நினைவிழந்த நிலையில், கோமா நிலையில் படுத்திருந்தீர்களா? இப்போதான் கண் விழித்து பார்க்கிறீர்களா? குறிப்பாக நீங்கள் சொல்வது, ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியை பேட்டியிலே குறிப்பிடுகிறீர்கள். கொளத்தூரிலே 4500 வாக்கு போலி வாக்கு என்று சொல்கிறீர்கள். இந்த ஒரு தொகுதியில தான் போலி வாக்கு இருப்பதை கண்டுபிடித்தீர்கள். ஆனால் நாடெங்கிலும் போலி வாக்காளர்கள் இருப்பதை கண்டுபிடித்தீர்கள். அல்ல அந்த தொகுதியை தவிர மேல எந்த தொகுதியிலும் போலி வாக்காளர்கள் இல்லையா? போலி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்கிற துணிவு, நேர்மை உங்களுக்கு உண்டா? இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி, இப்போது 24 வெற்றி பெற்று 2 ஆண்டுகளை தொட இருக்கிறீர்கள். இப்போதுதான் போலி வாக்காளர்கள் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் தான் போலி வாக்காளர்கள் இருப்பது போல நீங்கள் பேசுகிறீர்கள். எவ்வளவு கேள்விகளை எழுப்புகிறோம், ஒரு கேள்விக்கு கூட உங்களிடத்தில் பதில் இல்லை. திருத்தம் சரி, வாக்காளர்களில் திருத்தம், வாக்கு பட்டியலில் வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தம் சரி. எதற்காக திருத்தம்? ஒருவர் 2 வாக்குரிமை பெற்றிருக்கிறார், ஒரு வாக்குரிமையை நீக்கணும். சரி, அதை கண்டுபிடித்து நீக்க வேண்டியது உங்கள் கடமை, தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஒருவர் 2 இடத்தில் வாக்குரிமை பெற்றிருக்கார் என்றால் அதை கண்டு நீக்குங்கள். யாரும் எதிர்க்க போறது இல்லை. ஆனால் ஒரு கேள்வி, இவ்வளவு காலம் ஏன் நீக்காது இருந்தீர்கள்? ஒருவர் 2 வாக்கு செலுத்துகிற உரிமையை பெற்றிருக்கிறார் என்பதை எப்போது கண்டுபிடித்தீர்கள்? இறந்தவர்கள் வாக்குப்பட்டியலில் இன்னும் இருக்கிறார்கள். இறந்தவன் இறப்பு சான்றிதழை தாக்கல் செய்கிறானா இல்லையா, சமர்ப்பிக்கிறானா இல்லையா, ஒப்படைக்கிறானா இல்லையா? அதை பார்த்த உடனேயே அவரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்காதது யாருடைய தவறு? யாருடைய தவறு? ஏன் இவ்வளவு காலம் செய்யவில்லை? எங்களை போன்றவர்கள் பலமுறை தேர்தல் ஆணையத்துக்கு முறையிட்டமே. இறந்தவர் பெயர் பட்டியல் இதில் இருக்குது, அது கள்ள ஓட்டாக பதிவாகும், கள்ள வாக்காக பதிவு செய்வார்கள், நீக்குங்கள் என்று ஏன் கவனத்தில் எடுக்கவில்லை? திடீர் என்று சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரிலே SIR ஒண்ணு, சார்னாவே பிரச்சனை தான் நமக்கு. அது அந்த சார் எந்த சார் என்று கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. இப்ப இந்த சாரு எந்த சார்னு நமக்கு தெரியுது. ஸ்லேவ் ஐ ரிமைன் சார்னா அதுக்கு விரிவாக்கம் தான். வெள்ளக்காரனை பார்த்து சார் நம்ம போட்டது ஸ்லேவ் ஐ ரிமைன். எஜமா நான் உங்க அடிமை இன்னும் நினைவில் வச்சிருக்கேன், அதை நான் மறக்கல. அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை. அன்றைக்கு வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆளும் போது உரிமைக்காக போராடினோம். சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம். இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையர்களை, இந்த இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயக நாட்டில் வாக்கு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை, மதிப்புமிக்க உரிமை, ஒரு வலிமை மிக்க ஆயுதம் ஜனநாயகத்தில் குடிகளின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்று அறிவுறுத்துகிறார். அப்ப மதிப்புமிக்க உரிமை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின்
குடிகளுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான், ஓட்டுதான். அந்த உரிமைதான். அந்த உரிமையை பெறுவது, அதை பாதுகாப்பது, அதை தக்க வைத்துக் கொள்வதிலே இவ்வளவு பிரச்சனை என்றால் இது உண்மையிலேயே ஜனநாயக நாடுதானா? உடலில் இருந்து, இந்த உடல் கூட்டில் இருந்து என்னுடைய உயிரை பிரிப்பதும், இந்த நாட்டில் இருந்து என் ஓட்டுரிமையை, வாக்குரிமையை பறிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். ஓட்டுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த மரம் பூக்காது, காய்க்காது, பலன் தராது என்றால் எவனும் தண்ணி ஊத்த மாட்டான், உர வைக்க மாட்டான், பராமரிக்க மாட்டான், கண்டுக்கிற மாட்டான். உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான். நம்பி கலைஞர் பேசும்போது, போன தடவை நான் போட்டேன், அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு, அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு. ஆமா போட்டேன், எனக்கு போட்டியா? அதான் சார் கேட்கிற கேள்வி. எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னு இல்லை, நான் தூக்குடா. இப்ப நாம என்ன செய்வேன்? இவனை மொத்தமா தூக்குடா, அவங்கள தூக்குடா. அதான் நம்ம செய்யணும். இந்த உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும், வெல்லணும், இந்த வேலையில எனக்கு வேலை மயிரே கிடையாது. போட்டா போடுவேன்னு போயிட்டு இருக்கேன். எனக்கு நாடு மக்கள் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்க மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான். புரியுதா? என்ன வேலை பாருங்க, என்ன வேலை இது? அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அறிவிச்சு வந்து, அது 6 மாசம், ஒரு வருஷம், ஒரு ஆண்டு காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை செஞ்சிருக்கணும். எந்தெந்த இடத்துல யார் யாரு 2 வாக்கு செலுத்துகிறார் என்று கூட கண்டு உணராத நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம் ஒரு நாடகம் பண்ணி வச்சிருக்க? கேட்கறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பார்க்கிறாங்கடா. இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்குங்கிறான், சொல்றானா இல்லையா? அப்ப இது ஜனநாயகமாடா? எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன, என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது? அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும், அவனுக்கு தான் உளவுத்துறை, காவல்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள். அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள். அவர்கள் எண்ணுவதான் வாக்கு, அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு. அப்படின்னா எப்படி? அப்ப எதுக்கு இது ஜனநாயக நாடு என்று சொல்கிறாய்? எப்படி? ஐயா கருணாநிதி இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலை போட்டியிட மாட்டார்கள். அதிமுக இருக்கும்போது திமுக போட்டியிடாது. ஆனால் 2 பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். விக்கிரவாண்டியில ஓடி போயிட்டா, இல்ல ஓடி போயிட்ட. நான் தான் இந்தியா, நான் தான் என்டிஏ. எங்க போனேன்? எங்க போனேன்? எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி போட்டிங்கிற. அப்ப எனக்கு ஆட்டு கூட போட்டி வைக்க போறியா? எங்க போன? அங்க போடாம போன எங்க? ஈரோடு கிழக்கிலே ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சீமானுக்கும் நடந்தது அங்க போட்டி. எங்க போன? எங்க போன? நீ முடிவு பண்ணிட்ட. ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான். அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணிலை, பெரியாரை எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்றாங்க பிரபாகரன் மகன் அந்த தேர்தல். என்ன பெரியார்? பெரியாரு உங்க பெரியார புடைச்சிருக்கிறது ஏன் மண்ணுடா? இது வந்து ஆங்க மண், இங்க மண். இது பெரியார் மண், வெட்டி வித்து தின்னு. இது திராவிடம், இது தமிழ் மண், பாதுகாத்து வை. அது தமிழ் தேசிய அரசியல். இது திராவிடம், தமிழ் தேசியம். அவரை பேசிட்டு அவன் டெபாசிட் கட்டுத்தொகை வாங்கிட கூடாது. எதமா முடிவுட்டார் இங்க இருக்கிற சார். கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல ஒன்னால. பல வாக்காளர்களை கதை சாத்திட்டு போடுறாங்க கள்ள ஓட்டு. என்ன புகாரளி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. எவ்வளவு முறையீடு ஏற்று பார்க்காது. காசு கொடுக்கிறான் வாக்குக்கு 1000 2000 தெரியுது, கேட்காது தேர்தல் ஆணையம். இதை எதையும் தேர்தல் ஆணையம்
என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான். பைத்தியக்காரன், நீ பைத்தியம், நான் பைத்தியம் இல்லடா. இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துட்டு ஓடி வருது. அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன வேலை செய்யற நீ? உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை, எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. என் ஆத்தாள் அப்ப முழுது பொழைக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், களை எடுக்கணும், கரும்பு வெட்டணும், வயக்காட்டில் வேலை செய்யணும் தான்டா சோறு. பொழைக்கணும் மேய்க்கணும், ஓட்டு இருக்கா, இது இருக்கா? ஏற்கனவே இளவு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம என்ன இளவு காசு கொடுத்தாலும் 40, 50, 60 விழுக்காடு தான் வாக்கு பதிவாகுது. காரணம் என்ன? காரணம் என்ன? 100 பேர்ல 60 பேர் 70 பேர் 50 பேர், அது அதிகப்படியா நீ காசு கொடுக்கணும். ஓட்டுக்கு 2000 கொடுக்கணும், மிக்சி கொடுக்கணும், கிரைண்டர் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். இளவு கருமாந்திரம் பிரியாணி கொடுக்கணும், குவாட்டர் கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தா தான் 60 பேர் ஓட்டு போடவே வர்றேன். ஏன் நம்பிக்கை இல்லை? இந்த லட்சணத்துல என்ன? உனக்கெல்லாம் ஓட்டு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன முடிவு பண்ற? இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள், என் உயிரின் என் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். இந்த நாட்டிலே குடியாட்சியை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள். அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம். அந்த உரிமை இங்கே பேசிய தம்பி எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். ஜமீன்தார் இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கிழார்கள், இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது. அதை போராடி தகர்த்து எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள். பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. 12 காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று. இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று. இதான் இப்ப நடக்குது. நாம கேட்கிறோமே தலைகீழ் மாற்றம், இந்த மாற்றம் தான் இங்கே நடக்கும். இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது? சார் மூலம் எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது? என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான். இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்த பெருமக்கள் கற்றுக்கொண்டிருக்கிற எண்ணிலும் இலையை என் தம்பி தங்கைகள் கடிந்து சிந்திச்சு புரிஞ்சிடும். என்ன எதற்கு இது திருத்த போய் உடனே பிறகு செய்யற? என்ன செய்யற? என்ன செய்யற? நீ யார் கேட்டது ஒண்ணு? டேய், நாங்க கேட்ட எதையாவது ஒண்ணு நீ செஞ்சிருக்கா? டேய், உன் மனச்சான்று சொல்ற. படிக்க பள்ளிக்கூடம் இல்லைன்னு கேட்போம், மருத்துவமனைக்கு சரியா கட்டி கொடுன்னு கேட்போம். இங்கே இருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள்கிட்ட, என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்கிறேன், நீ விண்ணூர்தி நிலையத்தை பார், உன் அரசு மருத்துவமனையின் பார். நீ பேருந்து நிலையத்தை பார், உன் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தையும் பார். இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை சமாதியை பார், உன் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரியை போய்ப்பார். எது தரமா இருக்குன்னு பாடுறா? எது தரமா இருக்குன்னு பார். இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. எதை நோக்கி நடத்துறான்னு பாடுறா? எதை நோக்கி நடத்துறான்? எப்படிப்பட்ட நாடு? இப்படி யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாரு. ஒருத்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறான், குற்றம். அதை போய் குடிக்கிறான், குற்றம். செத்து போறான், 10 லட்சத்தை நாடு அறிவிக்கிறது. எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள். அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரிச்சு காசு கொடுக்கிறான். சட்டப்படி குற்றத்தை. நாடு அது, நாடு. ஒரு நடிகர், பிடித்த நடிகர் வர்றார், அவரை பார்க்க கூடுகிறான், கூட்ட நெரிசலில் சிக்கித்தாகிறான், எல்லோரும் போய் பார்க்கிறான், அதுக்கு காசு. ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையில எல்லையில நின்று போரில் செத்து வாராண்டா ராணுவர்கள். இங்க வாராண்டா,
எத்தனை மினிஸ்டரா போய் பார்த்தோம் மேல ஓட்டம். இந்திய ராணுவ வீரர்களா, இந்திய ராணுவம், இந்திய அரசு, ஒன்றிய அரசு 1 கோடி 2 கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவித்ததை நீங்க கேட்டதுண்டா? இல்லை. எந்த மாநில மகளோ அந்த மாநில அரசு அறிவித்ததுண்டா? இல்லை. விளையாட்டில் வெண்கல பதக்கம், வீடு உண்டு, காவல்துறை அதிகாரி பதவி உண்டு, கோடி கோடியாக பணம் உண்டு, எல்லாம் உண்டு. நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை. இதாண்டா இந்த நாடு, ஜனநாயகம். கேவலம் கேவலம். அப்ப எப்படா வருவான்? நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துக்காடா ஒரு குடிமகனுக்கு. எப்படா அவன் பாதுகாப்பு படையில வச்சிருவான்? பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கேவலம், கேவலம். என்ன சொல்றீங்க? எவராவது பேசுவாங்க இந்த கருத்து? இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த கொண்டு வரவன் யாரா? இந்த எஸ்ஐஆர இது கொண்டு வர்றது, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றது ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க. பணம் செல்லாது. காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். ஒழிஞ்சதா? ஒழிந்ததா? பிறகு அதற்கு எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரி சோதனை நடக்கிறது. ஏன் ஒழியல? எத்தனை ஈடி ரைடு ஓடுற, போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க. நீங்க ஊழல ஒழிப்பாய், நாங்க நம்பணும். எப்படி இந்த கேள்வியை கேட்காதவன் நீ எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது? சரி, பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வேறு வீட்டில் விரட்டி வச்சு எடுக்கிற? நீ பணம் செல்லாது என்று சொன்ன போது 50 நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அறிவித்தது. செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன ஒருத்தரும் போட. அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார். எத்தனை பேர் வீதியில நின்னா, வங்கிக்கு முன்னாடி நின்னா, முதல் நாள் 2 நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு 1 லட்சம் கோடியில இல்லடா, 5000 10,000 மாத்திரணும்னு போய் நின்ன எத்தனை லட்சம் பேர்னு பேர். என் கேள்விக்கு பதில் சொல்றான். ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்த நின்னானா ஒருத்தனை சொல்றான். உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் மனம்லாம் எப்படி மாறிச்சு? பதினாத்திற்கு யார் சொல்லுவார்? யார் சொல்லு? பணம் செல்லாது என்று போயிட்ட. எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டாந்த, 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்ட்ட. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய், அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்திற்கு இணையான பணத்தை வங்கிகளை கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது சொல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்ல. அப்புறம் என்ன தெரியுது? வேலை இல்லாத ட்ரெயிலர் இருக்காருல்ல, தையல்காரர், வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்குன்னு யானைக்கு ஒரு டவுசரை தப்பணும். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பையன்கிட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்னவன்னு தெரியாம ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம் தச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இது செய்யற வேலையா? செஞ்சா சரி செஞ்ச. அடுத்து இன்னும் ஒரு பெரியது பாருங்க, பயங்கரவாதம் ஒளிந்து விடும். அறிவார்ந்த பெருமக்களே, என்னை பெற்ற பேரன்மிக்க தமிழ் சொந்தங்களே, என் உயிரினுடைய உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து கவனியுங்கள். பயங்கரவாதம் ஒளிந்து விடும் பணம் செல்லாதன. என்ன பயனும் பணத்தை பரிமாறிக்கிறது இல்லை, பயங்கரவாத இயக்கங்கள் இல்லை. ஒரே செலாவணி உலகம் பூரா செல்ற தங்கம் தான், அதெல்லாம் பரிமாறிப்பான். பணம் செல்லாது என்று சொன்னீர்கள், பயங்கரவாத ஒளியும் என்று சொன்னீர்கள். எப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது? காஷ்மீரிலே மிக சென்சிட்டிவ் ஏரியா,
உயர் பாதுகாப்பு உயர் பாதுகாப்பு பகுதி 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சோதிக்கிற உயர் பாதுகாப்பு பகுதியில 500 கிலோ வெடிகுண்டை வெடிமருந்தை ஏற்றி கொண்டு வந்த கார் எப்படி வந்தது? சோதிக்காமல் எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா? 40 ராணுவ வீரனை கோர்னு போட்டு போயிட்டான். யாரோட தவறு? யாருடைய தவறு? எங்க பயங்கரவாதம் ஒளிந்தது? எங்கே ஒளிந்தது? இந்த நாட்டு குடிமகனா உனக்கு ஆதார் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆதார் தான். ஆதார், நீ எல்லாத்துலயும் ஆதாரை இணைக்கணும். ஆதார் ஆதார் ஆதார். ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டினாங்க. அப்ப அந்த உள்ள வந்தவன் ஆதார் கேட்காம எங்கேயும் உதாரி விட்டுட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த? உள்ள வந்தா இல்ல அவன்கிட்ட வாங்காம என்ன பண்ண? எங்கே போனது ஆதார்? எங்கே போனது உன்னுடைய பாதுகாப்பு பணி? என்ன செய்தது உன்னுடைய உளவு படை? சொல்லு. அவன் தான் சொல்லாடா அந்த காஷ்மீர் ஆளுநர். நான் அப்படியே ராணுவ விமானத்துல விண்ணூர்தியில இறக்கி போய் நம்ம வீரர்களை இங்க இறக்கி விட்டுருவோம்னு நான் சொன்னதை கேட்கவில்லை என்கிற பேருந்தில் ஏற்றி விட்டார். அவன் அடிச்சு மோதி கொண்டு போயிட்டான். 40 பேர் உடலை உயிரற்ற உடலை அடுக்கி தேர்தலில் வாக்கு பறிக்கிறதுக்கு அந்த நேரம் இலங்கையில் ஒரு தாக்குதல் நடக்குது. புல்வாமாவில் இந்த தாக்குதலை காட்டி இது போல தாக்குதல் தொடராமல் இருக்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். எப்படி எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஒரு போர் அறிவிக்கிறது, கொல்லும் போது விட்டுறது, அப்புறம் ஒரு போர். அது ஒரு அக்க போர். இங்க இருந்து போய் யாரும் இல்லாத பொட்டலை கொண்ட போட்டு திருப்பி வந்துடுறது. நடந்துதா இல்லையா? சிரிக்காத. பொய் சொல்லிட்டு இருக்கேன்னா பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன் நீ. திருப்பி பயங்கரவாதம் ஒழியுது. பகல்காம்ல ஒரு சுற்றுலா தலம் ஒரு நாளைக்கு 30,000 பேர் கூடி கலையான் தெரியுது. அங்கே காவல் நிலையம் இல்ல, அங்கே பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் இல்ல. ஏன் இல்ல? ஏற்கனவே பிரச்சனைக்குரிய பகுதி காஷ்மீர் உலகத்துக்கே தெரியுது, உனக்கு தெரியுது. அப்ப அங்க என்ன பண்ணி இருக்கணும்? மற்ற இடங்களை விட கூடுதலாக பாதுகாப்பை நீ வலுப்படுத்தி இருக்கணும். ஏன் செய்யல? ஏன் செய்யல? ஒரு விண்வெளியில பயணிக்க விடியாங்கிற நுழையும் போது ஆதார் காட்டுங்கிற காட்டுறோம். உள்ள போகும்போது முன்னாடி திரும்பு, பின்னாடி திரும்பு, இதை கலட்டு, கழுத்தை கலட்டு, சாக்ஸை கலட்டு, அதை கலட்டு, இதுக்குள்ள அதை வச்சிருக்கியா, இதை வச்சிருக்கியா? ஏய், நீ என்ன நீ பாதுகாக்கிற? இந்த ஐயப்பமார்கள் இந்த விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து அந்த இருமுடியை தூக்கிட்டு போறான். என்ன கொண்டு போறான்? தேங்காயும் நெய்யும் தானடா. உனக்கு தெரியாதாது? அதான் சோதிக்கிறீல. அது வெளியில வரும்போது தேங்காயும் நெய்யும் தானே இருக்கு. அதை எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்க? இதை தடுக்கிற. அவன் டெல்லியில வந்து குண்டு வச்சு காரை வெடிக்கிறான், வேடிக்கை வச்சிருக்கான். உன்னை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லு. நீ யோசிச்சு பாரு, எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் மட்டும் பாரு. நான் திரும்ப சொல்றேன் பாரு, இந்த பைத்தியக்கார பையில நம்ம வசமா சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை நீ புரிஞ்சுக்கிறேன். பூராமே அரைமண்டல். இந்த முழு மண்டல் வந்து பிரச்சனை கிடையாது. அது என்ன சொல்லி பாருங்க, முழு பைத்தியமா இருக்கிற பாரு. அப்படியே இந்த காதலன் படத்துல தம்பி பரத்து தெரியாம பாரு, அப்படியே அது வாட்டுக்கு சொரிஞ்சுக்கிட்டு தெரியும். அது அதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அறப்பைத்தியம் இருக்கு பத்தி, அறப்பைத்தியம் அதுதான் அடுத்தவனை போய் கடிச்சு வைக்கும், கிள்ளி வைக்கும். இது அறப்பைத்தியம் பூரா பூரா அறப்பைத்தியம். ஏதை வச்சிருக்கேன்னா சும்மா தான் அளந்து விட இருந்துடக்கூடாது. அவன் சொன்னதை காட்டணும்ல. அது இது துண்டு சீட்டு இல்லை, உண்மை சீட்டு. ஏன்னா அப்படி கொடுத்ததை அந்த எடுத்துட்டு இருக்கியா? அந்த பகல்காம்ல தாக்குதல் நடக்குது. ஒரு கேள்வி தானே, எங்களை பயணிக்கும் போது இவ்வளவு சோதிக்கிற நீ, அவன் எல்லையை தாண்டி உள்ள பயங்கரவாதி வந்தான்ல, பார்டருக்குள் நுழைஞ்சு, அவன்கிட்டயே நீ ஆதார் கேட்கல, அவனையா நீ சோதிக்கல? 200 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்க, என்ன பண்ணிட்டு இருந்த? வந்து மக்களை சுட்டு கொண்டு அவன் படம் எடுத்து அப்படி தன்படம் செல்ஃபிலாம் எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு விட்டா ஹாய் அப்படின்னு போறான். அதுவரை நீ என்ன பண்ண? டம்னு சத்தம் போட குவிஞ்சிருக்க வேணாமா வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் வரல. அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற வரை விட்டு விட்டு ஆபரேஷன் சிந்தூர் 10 நாள் கழிச்சு அந்த போர் தொடுத்து கொல்லணும் போறான். போர் நடந்ததா, என்ன நடந்தது எதுவுமே தெரியாதா? நம்ம முடிக்கிறோம்ல, எதுக்குடா காரு
எஸ்ஐஆர் போட்டு என்னடா ஓட்டு யாரா எவனோ ஒரு பரதேசி பைய போலி வாக்கு 4 இடத்துல போட்டதுக்கு நாம பலியாகி திறம்பாரு. அது புரியுதா அவனுக்கு? இதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப கார்ல குண்டு பிடிச்சவன் யாரு? பயங்கரவாதம் ஒழியும் என்கிறீர்களே பெருமக்களே, ஒளியலையே. அப்ப தோற்று விட்டீர்கள். ஒரு பொது மன்னிப்பு வருந்துறேன், தவறு நடந்துச்சு சொல்லுவீர்களா? அதை விடு, இதை விடா, டேய் இது ரொம்ப வச்சு விடுப்பா, அது பழைய படம் விட்டுருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டின்னு கொண்டாந்தாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த பாரு, சரக்கு மற்றும் சேவை வரியை விதிச்சு நாட்டு மக்களை வரி சுமையை சுமத்தி வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிட்டான். நான் ஒருத்தன் தான் சொன்னேன், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் கடையில வியாபாரம். ஜிஎஸ்டி போட்ட உடனே காலையில கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா கடையே வியாபாரம். ஏன்னு கேட்டா, இதைத்தான் நம்முடைய தாத்தா நமக்கு என்ன சொல்றாரு, இதை அடாவடி பொருளாதாரம்ங்கிறார். ஜேசி குமரப்பா, காந்தியினுடைய தனி செயலாளர் இந்த தாத்தா. அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு, அதாவது அண்ணே இந்த பாருங்கண்ணே, நான் ஒரு 100 ஏக்கர்ல கரும்புண்ணே, 10 ஏக்கர்ல வாழைன்னு, அதை நல்லா தண்ணி போட்டு ஓர வச்சு தோகை கிழிச்சு மண் அணைச்சி வளர்த்து வரைஞ்சிருதுனே, கரும்பு நல்லா வளைஞ்சிருதுனே, வாழை தாரி விட்டுருதுனே. காலையில ஆளுகளை கூட்டிட்டு வந்து வெட்டிட்டு போகலான்னு வரும்போதுனே ராத்திரியில குரங்கு யானையும் மொத்த கரும்பையும் வாழையும் சாப்பிட்டு போயிருதுனே. இது உடைச்சதா, வாழைக்கண்டை நட்டதா, தண்ணி பாய்ச்சினதா? ஆனால் உழைப்பு என்னது, பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சிருச்சு. அதான்டா ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி என்கிற பேரில் மொத்த லாபத்தை எடுத்துட்டு போவானா? இதத்தான் அடாவடி பொருளாதாரம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த குரங்கு யானை செய்யற வேலைய இந்த சார் ஐட்டக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. இப்ப இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் 2 முறை நாட்டின் நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிக்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 200 பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. எப்பவெல்லாம் வடமாநிலங்களில் தேர்தல் வருகிறதோ அப்பெல்லாம் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்படும். ஏன் குறைக்கிறீர்கள்? மக்களுக்கு வரி சுமையாக இருக்கிறது. அப்ப மக்களுக்கு சுமையாக இருக்கிற வரியை விதிக்கிற நீ ஆட்சியாளன் தானா? நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளன் தானா? குடிகளை வருத்தி வாட்டி வரியை பறிக்கிற ஒரு கொடும் வரியை விதிக்கிற நீ எப்படி ஆட்சியாளர்? இப்படிப்பட்ட ஆட்கள் வருவார்கள் என்று 2000க்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடுறார். இதுக்கு என்ன பொருள்? வேல் வச்சுக்கிட்டு அரசாட்சி செய்கிற மன்னன் குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு கடும் சுமையை, பெரும் பாரத்தை, பெரும் கஷ்டத்தை வரியாக விதிச்சு, குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு வசூலிக்கிற முறை இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது? ராத்திரியில முகமுடிய போட்டுக்கிட்டு குறுக்க கம்ப வச்சுக்கிட்டு என்ன வச்சிருக்க எடு அப்படின்னு பறிக்கிற திருட்டு போய செயல் இருக்குல்ல, அதுவும் அந்த மன்னனுடைய செயலும் 2 ஒண்ணு தாங்கிறாங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடியது இந்த எஸ்ஐஆர்களுக்கு தான், இந்த சார்களுக்கு தான். இன்னைக்கு என்ன நடக்குது? சாலையில நீ போகும்போது குறுக்க கட்டையை விட்டு எவ்வளவு வச்சிருக்கா எடுங்கிறான். அதான் அவர் சொன்னது. கணக்கில்லாத சுமை. வீடெல்லாம் நீங்க கட்ட முடியாதே. செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, கம்பிக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. வரி கட்டலாம், வீடு கட்ட முடியாது. இது ஒரு நாடு. குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி. முதலாளிகளின் லாப தேவைக்கு விற்கிற, குவியலுக்கு விற்கிற தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் உட்கார்ந்து பேசி விவாதிச்சு 3 விழுக்காடு வரி விதிச்ச நாடு நம்முடைய நாடு. நீ பெரிய ஆள் தானே, மக்களின் நலன் சார்ந்த ஆட்சி முறையை நிர்வாகித்து செய்யற மேல தானே, அவர்களுக்கு வரியை குறைக்கிற. நீ விதிச்ச வரி மக்களை பாதிக்கிறது. அந்த பாதிப்போட தேர்தலில் நின்றால் நீ தோற்று போவாய். அதுக்கு பயப்பட. அது அப்படி நாசம் போயிடுச்சா? அதை விட நம்ம என்ன கேட்கிறோம் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட? நாடெங்கிலும் சரக்கு மற்றும் சேவை வரியில்
மொத்த வருவாய் பெருக்கம் எவ்வளவு? ஒரே ஒரு முறை நிதிநிலை அறிக்கை. இந்த நாடெங்கிலும் இந்த ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு வரி வருவாய் பெருக்கம் வந்திருக்கிறது. இந்த பணம் பெருக்கம், இந்த வருவாய் மக்களுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களாக பிரித்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது ஒரே ஒரு முறை. எப்படி இருக்கு? நாட்டில் பாராளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கையில தூய காற்றுக்கு 4500 கோடி ஒதுக்கிய நாடு உலகத்திலே என் நாடுதான். தூய காற்றுக்கு. தூய காற்றை எப்படி கொண்டு வந்து மக்கள் கொடுப்பிய? எப்படி எப்படி இடுப்புல ஒரு இடவார கட்டி இங்க ஒரு குடுவையை போட்டு மூக்குல அப்படியே மாட்டிக்கிட்டு தூய காற்றை சுவாசிட்டு போறதா? எப்படி எப்படி இந்த டாஸ்மாக் கடை மாதிரி அங்கங்க திறந்து வச்சிருப்பீங்களா? அறிவு இருக்கிறவங்க அவனாவது இதான் சிந்திப்பான். நண்பன், நீ எந்த கொம்பாடி கொம்பனும் நற்காற்றை தர முடியாதா? பைத்தியக்காரங்களா? அதை தரக்கூடிய ஒரே ஆற்று கொண்ட உயிர் மரம்தானடா, மரம்தானடா. பைத்தியக்காரங்களா? அதை வெட்டி 8 வலிச்சால 10 வலிச்சால கொட்டு வலி எல்லாம் போட்டுவான். காட்டை வெட்டி ரோட்டை போட்டுட்டு அப்புறம் 4000 கோடி ஒதுக்குறது. சந்தேகம் வருதுல்ல, நம்ம மென்டலாகி பைத்தியம் ஆயிட்டோமா இல்லை அவங்க தான் பைத்தியமா? எங்க இப்படி எது தவறு எது சரி? நமக்கு செய்திகள் வேற தப்பா இருக்குல்ல. ஆண்டன் சொக்கவி சொல்ற மாதிரி இந்த தோற்று போன சமூகத்தில் அவசியமற்ற செய்தி எதுவோ அதுவே தலைப்பு செய்தியா வரும். இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம்ல, எதுவும் வராது. இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க, பேசிவிட்டார், செய்து விட்டார். கால கொடுமை. இந்த ஏதாவது இந்த கேள்விக்கு பதில் கேட்பாரு. இந்த சார் கோஷ்டியல்கிட்ட கேட்குறீங்க, இவ்வளவு கேட்டு வரல, ஒரு பதிலும் இல்லை. இப்ப கடைசியா இங்க வர இப்ப வாக்கு சீர்திருத்தம், வாக்கு திருத்தம். உண்மையிலேயே நீ திருத்தணும்னா நீ இந்த எந்திரத்தை, இவிஎம் எந்திரத்தை, வாக்கு எந்திரத்தை தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்து எப்படி போலி வாக்காளர் வருவான்? எப்படி வருவான்? நான் சொல்றேன் தவறு. நான் கொடுத்துருக்கேன், படம் போட்டு காட்டிருக்கேன். இது வாக்கு சீட்டு, இது நன்கொடை சீட்டுன்னு கருதிக்க. இங்க அடிக்கட்டு இருக்கு, இது முனிக்கட்டு. இந்த இடத்துல என் படம் இருக்கு, இங்கேயும் என் படம் இருக்கு, இங்க என் விவரம் எல்லாம் முகவரி எல்லாம் இருக்கு. இப்ப நான் கைரேகை வச்சுட்டேன், நான் கையெழுத்து போட்டேன். இந்த அதிகாரிகிட்ட இந்த 2 இடத்துல என் கையெழுத்து போட்டேன். எனக்கு மை வச்சு போட்டு வாங்கன்ற வந்தேன். இதை வச்சுக்கிட்டு இந்த முனிக்கட்டை அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவாப்ல. என்ன சொல்றாப்ல? பத்திரம். ஏன்? வாக்காளர் உரிமை பெற்றதுக்கு மதிப்பு இல்ல. வாக்கு நான் செலுத்திருக்கேன் இந்த அடையாளம் வச்சிருக்கேன்ல, இதுக்கு தான் மதிப்பு. ஏன்? ஜனநாயக கடமையை இந்த நாட்டில் ஆற்றிய குடிமகன் என்ற சான்றை நான் பெற்றிருக்கிறேன். இப்ப ஒரு வேளை அப்படின்னா 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கும். ஒரு வேளை வர முடியல, எங்க அப்பா இறந்துட்டார், என் தாய்க்கு முடியல, என் மனைவிக்கு பிரசவம் இல்லை, எனக்கு முடியல, அருகில் இருக்கிற ஒரு மருத்துவத்தை சான்றிதழ், அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் சான்றிதழ் வாங்கி ஒப்படைக்கணும். அது உரியது என்று கருதினால் அந்த இடத்துல வாக்கு நீக்கப்படாது. இல்லை என்றால் அவர் உரிய ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்று அவருக்கு வாக்காளர் உரிமை நீக்கப்படும். குடும்ப